கோல்டு இருக்குன்னா, கண்டிப்பா இந்த நண்டு ரசம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உடனே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4, 5 பீஸ மட்டும் நல்லா இந்த மாரி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க மிளகு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க சீரகம் 2யுமே நல்லா தட்டி பொடி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு 2யுமே தட்டி எடுத்துக்கலாம். 3 பழமான தக்காளிய நல்லா மேஷ் பண்ணி அது கூடயே பார்த்தீங்கன்னா, புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்க போறோம். மஞ்சத்தூள், கொத்தமல்லி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து கருவேப்பில, அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்ட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நண்டையுமே சேர்த்துட்டு, கொஞ்சமா பார்த்தீங்கன்னா பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தையும் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற மிளகு, சீரகம் 2யுமே சேர்த்துட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். ஸோ நண்டெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா, அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிரும். இந்த நண்டு ரசம் கூடவே இந்த நண்டு கிரேவி சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.